إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن دعا بدعوتهم ومن نحى نحوهم إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லாம் வல்ல ஏக இறைவன் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக, சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பரக்கத்தான மாதம் ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுக்கு ஒட்டுமொத்த மனிதர்களுமாக முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாஹ் பசியோடு இருக்க சொல்கிறான். நாங்கள் இருப்போம் என்று தாகத்தை அடக்குங்கள், அப்படியே அடக்கிக் கொண்டு எங்களுடைய இச்சைகளை கட்டுப்படுத்துங்கள். கட்டுப்படுத்துகின்றோம் யா அல்லாஹ் என்ற அந்த பணிவோடு அடிமைத்துவத்தை வெளிப்படுத்திக் கொண்டு நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் லுஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு உட்கார்ந்திருக்கிறோம். ரப்புக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சுப்ஹானல்லாஹ், ரப்புக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சுப்ஹானல்லாஹ். இந்த நிலையில் நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட முஸ்லீம்களாக அல்லாஹ்வுக்கு முன்னால் பணிவான அடிமைகளாக இருக்கும் நல்ல நிலையில் எனக்கும் உங்களுக்கும் மௌத்து வர வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை வெளியிலிருந்து சகோதர சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இருந்தும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற விதத்தில் எங்களுடைய அந்த இணையதளத்தின் ஊடாக தாருல் ஹுதா அதற்குரிய அந்த வெப்சைட்டில் வெளியிலிருந்தும் சகோதரர்கள் வெளிநாடுகளிலிருந்தும் பார்த்து கொண்டிருக்கிற விதத்தில் எல்லா ஏற்பாடும் இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. சகோதரர்களே, நேற்றைய தினத்தில் ரமலானை தொடர்புபடுத்தி அதனோடு தொடர்புள்ள சட்டங்களை நாங்கள் பார்த்தோம். காலத்தின் தேவை என்ற அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு வுதுவுடைய சட்டங்களை பற்றி நாங்கள் கேள்வி பதில்களாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் ஒருவர் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவர் வுது எடுக்கின்றதிலே தொடராக ஒவ்வொருவரும் வுது எடுக்கிறார்கள். சில பேரை பார்த்தால் 60 வயது 63 70 வயதெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு காலமாக நான் நினைக்கிற லட்சக்கணக்கான முறை வுது எடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த வுதுக்கல்ல பிழைகள் நடந்து கொண்டிருக்கிறதை நிறைய பார்க்கலாம். இதற்கு என்ன காரணம்? ஒரு தாபி தபஉ தாபியின்களை கண்டவருக்கு தபஉ தாபியின்கள் என்று சொல்றது, சஹாபாக்களை கண்டவருக்கு தாபியின்கள் என்று சொல்றது. சகோதரர்களே, தண்ட அப்பாவிடத்தில் தாபியாக நபிகளார் சஹாபாக்களை கண்ட அந்த தாபியாக இருக்கிற அந்த ஆளிடத்தில் அந்த அப்பாவாக இருந்த ஒருவரிடத்தில் பேரப்பிள்ளை கேட்கிறார், அப்பாவே எனக்கு வுது செய்கிற முறையை காட்டித்தாருங்கள் என்று கேட்காமல் எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வுது செய்தார் என்பதை காட்டித்தாருங்கள் என்று பேரப்பிள்ளை கேட்கிறார். இதிலிருந்து என்ன விளங்குகிறோம் என்றால், ஒரு காலத்தில் அன்றைய ஆரம்ப காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இந்த கடமைகளை செய்தார் என்று தான் கேட்டார்களே தவிர எனக்கு நீங்க கொஞ்சம் காட்டித்தாருங்கள் என்ற முறையில் கேட்கவில்லை. அப்பா செய்கிற வுதுவல்ல தேவையானது, அப்பாவுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வுது செய்தார் என்பதை காட்டித்தார்கள் என்று கேட்டார்கள். நீங்கள் பார்க்கலாம், மிகச்சிறந்த ஹலீஃபாக்கள் ஒருவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மிகச்சிறந்த மனிதர் அவர்.
ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், நபிகளாருடைய 2 பிள்ளைகளை திருமணம் முடித்தவர், ஒரு பிள்ளை மௌத்தாக அதற்கு பின்னால் இன்னொரு பிள்ளையை திருமணம் முடித்தவர், ருக்கையா உம்மு குல்சூம் என்ற 2 பிள்ளைகள், ஒருவர் மௌத்தாக அடுத்தவரை திருமணம் முடித்தவர். எனக்கு இன்னொரு பெண் பிள்ளை இருந்தால் இந்த உஸ்மானுக்கு நான் முடித்துக் கொடுப்பேன் என்ற நபிகளார் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மனிதர். தபூக் யுத்தத்தில் தன்னுடைய செல்வத்தை அள்ளி கொட்டினார். சுப்ஹானல்லாஹ். ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போவதற்கென்று 200 ஒட்டகங்கள் நிறைய வியாபார பொருட்களை நிறைத்து வைத்திருந்த அவர் யுத்தம் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடனே எல்லா அந்த வியாபார பொருட்களையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து நபிகளாரிடத்தில் கொடுத்துவிட்டு மீண்டும் வீட்டுக்கு சென்று 200 தங்க காசுகளை கொண்டு வந்து நபிகளாருடைய மடியிலே வைத்தார்கள். நபிகளார் சொன்னார்கள், இந்த உஸ்மான் இதற்கு பின்னால் என்ன தவறு செஞ்சாலும் இந்த தர்மத்தால் அல்லாஹ் மன்னிச்சு போட்டுடுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர், இஸ்லாமிய வரலாற்றில் 3வது கலீஃபா ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாருடைய மௌத்துக்கு பின்னால் மக்களை அழைத்து, மக்களே நான் உங்களுக்கு வுதுவை காட்டித் தருகிறேன் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். சொன்னார்கள், வுதுவை எடுத்துவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி வுது எடுத்தார்கள். அந்த வுதுவை எடுத்துவிட்டு சொன்னார்கள், இப்படித்தான் நபிகளார் வுது எடுத்தார்கள், நான் அதை கண்டேன் என்று சொல்லி அந்த செய்தி அப்படியே மக்களுக்கு ஒப்படைக்கிறார்கள். சஹாபாக்கள் எந்த சஹாபி எடுத்துக்கொண்டாலும் தன்னுடைய சொந்த கருத்தாக அதை வைக்க மாட்டார்கள். உள்ளதை நபிகளாரிடமிருந்து எதை பாடமிட்டார்களோ, கண்டார்களோ, கேட்டார்களோ அதை அடுத்த சமூகத்துக்கு உள்ளபடியே சொன்னார்கள். முஹம்மது இப்னு அலி என்ற மிகப்பெரிய தாபியி சொல்கிறார், ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை அறிவிப்பதாக இருந்தால் லா யஸீது ஹர்ஃபன் வலா யன்குஸு ஹர்ஃபன் என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸில் ஒரு வார்த்தை, ஒரு எழுத்தை கூட கூட்ட மாட்டார்கள், ஒரு எழுத்தை கூட குறைக்க மாட்டார்கள். இது மகத்தான சமூகம் சஹாபாக்கள் சகோதரர்களே. ஏன் நான் இவ்வளவு அழுத்தமாக இந்த நபிகளாருடைய ஹதீஸ், அதுக்கு பின்னால் தாபீன் சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு அடுத்து தாபீன்களை நான் சொல்கிறேன் என்றால், இஸ்லாம் என்பது இன்றைக்கு 1400 வருடங்களுக்கு பின்னால் நானும் நீங்களும் இன்றைக்கு கதைத்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் என்பது இன்றைக்கு புதிய விஷயங்கள் கிடையாது. உள்ள சஹீஹான விஷயங்கள் எல்லாம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா சஹீஹான கிரந்தங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சில கிரந்தங்களை சஹீஹான ஹதீஸ்கள் என்ற அடிப்படையிலே அந்த உலமாக்கள் ஒன்று சேர்த்தாலும் கூட அல்லாஹ் அந்த கிரந்தங்களிலே வந்த பிழைகளை மறுமை வரைக்கும் பிழையாக இருக்க விடாமல் அதற்கெண்டியே தங்களுடைய காலங்களை, நேரங்களை தியாகம் செய்து அந்த ஹதீஸ்களின் அறிவிப்பாளர் வரிசையை ஆய்வு செய்கிற பலமிக்க ஜிபாலுல் உம்மா, இந்த உம்மத்தின் மலைகள் என்று போற்றப்படுகின்ற மகத்தான அறிஞர்களை அல்லாஹ் உருவாக்கி ஹதீஸ் கலையில அவங்களோட காலத்தை, நேரத்தை கடத்தி அறிவிப்பாளர் வரிசைகளை பற்றியே ஆய்வு செய்கிறதுல அவங்களோட காலத்தை கடத்தினாங்க. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, இமாம் ஸஹபி இமாம் அவர்கள், இப்படியாக பல உலமாக்களை எடுத்து பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ், அறிவிப்பாளர் வரிசைகளை நன்கு ஆய்வு செய்தார்கள். ஒரு கட்டத்திலே இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இந்த உலகத்திலே ஹதீஸ்களை பாடமாக்கிய மிக முக்கியமான அறிஞர்கள் 5 பேரில் ஒருவர் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இப்னு அபி ஷைபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இப்படியாக இமாம் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி என்று சொல்லக்கூடிய இமாம், இப்படி 5 உலமாக்கள் அன்றைய காலத்தில் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடமாக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 6 லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடமாக்கிறார்கள். 7000 சொச்சம் ஹதீஸ்களை தன்னுடைய கிரந்தத்திலே வடித்தெடுத்து அதிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அவர் சேர்க்காதவைகளில் பலது சஹி இல்லை என்பது அர்த்தம் அல்ல. இதை நான் ஒரு முக்கிய அடிப்படை ஆரம்ப முன்னுரையாக உங்களுக்கு தருகிறேன். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், தண்ட மாணவர் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பார்த்து, அன்தும் அலமு பிர்ரிஜாலி மின்னி, என்னை விட நீங்கள் அறிவிப்பாளர்களை பற்றி நல்ல அறிவுள்ளவராக இருக்கிறீர்கள். நான் ஒரு ஹதீஸை ஆதாரத்துக்கு எடுத்திருப்பேன், அந்த அறிவிப்பாளர்களை நம்பகமானவர்கள் என்று நான் கருதி இருப்பேன். ஆகவே அந்த அறிவிப்பாளர் வரிசையிலே யாராவது ஒருவர் பொய் சொல்லக்கூடியவராக அல்லது வரலாற்றில் கலங்கங்கள் ஏற்பட்டவராக அல்லது மனப்பாடமாக்கிறார், ஆனால் அந்த ஹதீஸை மறந்தவராக
இப்படி அவரை பற்றி விமர்சனங்கள் செய்யப்பட்டதாக நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு அதை பற்றி ஆழ்ந்த அறிவு இருக்கிறது. அப்படி யாராவது ஒருவரை பற்றி அறிந்தால் அவரை எனக்கும் தயவு செஞ்சு இனங்காட்டுங்கள், நான் ஆதாரத்துக்கு எடுத்த ஹதீஸில் இருந்து வாபஸ் வாங்குவதற்கு என்று சொன்னார்கள். ஷாஃபி இமாமை பொறுத்தவரையில் ஈராக்கில் இருக்கிற நேரத்தில் ஒரு விதமான ஃபத்வாவை கொடுத்தார்கள். பின்னால் அவர் எந்த ஹதீஸை ஆதாரத்துக்கு எடுத்தாரோ அந்த ஹதீஸ் லைவ் என்று அவருக்கு தெரிந்தவுடனே உள்ள கருத்திலிருந்து வாபஸ் வாங்கி மீண்டும் ஈதான் என்ற புதிய கருத்து என்று சொன்னார்கள். இப்படி பல செய்திகள் எங்களுக்கு பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த இமாமாக இருந்தாலும் அந்த இமாம்கள் இஸ்லாத்துக்கு சேவை தான் செய்தார்கள். எந்த இமாமும் இந்த இஸ்லாத்துக்குள்ளே பொய்யை நுழைவிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சுப்ஹானல்லாஹ் இருக்கவில்லை. அவர்கள் அத்தனை பேரும் அல்லாஹ்விடத்தில் கூலியை இன்ஷா அல்லாஹ் பெறுவார்கள். எல்லா இமாம்களும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். கிட்டத்தட்ட இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 14 வயதில் ஹதீஸை தேடி போகிறார்கள். 56 வருடத்தில் மௌத்தாகிறார்கள். கிட்டத்தட்ட அதிகமான காலம் சுப்ஹானல்லாஹ் அவர் இல்ம 40 வருடத்துக்கு மேலாக கிட்டத்தட்ட இல்லையா 40 வருடத்துக்கு மேலாக ஹதீஸை சேகரிக்கிறதிலே காலத்தை கடத்தினார்கள். சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய நிலைப்பாடு இமாம்களை பொறுத்தவரையில் அவர்கள் இன்றைக்கு மக்கள் விடுகின்ற தவறுக்கு அவர்கள் பொறுப்பு கிடையாது. அவர்களுடைய தவறு வரலாம் என்பதை ஆணித்தரமாக எல்லா இமாம்களும் சொல்லிவிட்டு தான் சென்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவருக்கு முன்னாள் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், யஸஹல் ஹதீஸ் வஹுவ மத்ஹபி, நான் ஒரு ஃபத்வாவை உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து தருவேன். காலப்போக்கில் அந்த ஹதீஸை நீங்கள் ஆய்வு செய்து அந்த ஹதீஸ் லைவாக இருக்குமாக இருந்தால் அந்த கருத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தாதீர்கள். எது ஹதீஸ் சஹீஹாக இருக்கிறதோ அந்த சட்டத்தை நான் சொல்லாவிட்டாலும் சரியே, ஹதீஸ் சஹீஹாக இருந்தால் அதில் வருகிற சட்டம் தான் மார்க்கம், அதுதான் எங்களுடைய கருத்து என்று சொன்னார்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ். ஹராமுன் அலைக்கும் அன் துஃப்து பி கலாமி ஹத்தா தஅரிஃபு தலீலி என்று சொன்னார்கள். இவ்வளவு ஆழமான ஈமானிய வார்த்தை சகோதரர்களே. தோழர்கள் தங்களுடைய மாணவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹராமுன் அலைக்கும் அன் துஃப்து பி கலாமி, நான் ஒரு ஃபத்வாவை விடுவேன், அந்த ஃபத்வாவை வச்சு நீங்க ஏண்ட கருத்தை வச்சு ஃபத்வா கொடுக்கிறது. அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறார், அதிலே அப்படி சொல்லி இருக்கிறார், இந்த விவகாரத்தில் இப்படித்தான் தீர்வு சொல்லி இருக்கிறார், ஆகவே அதுதான் தீர்வு என்று நீங்கள் என் வார்த்தையை மட்டும் எடுத்து தீர்வு சொல்வது உங்களுக்கு ஹராம். நான் அந்த வார்த்தையை அந்த ஃபத்வாவை எந்த ஆதாரத்தை கொண்டு கொடுத்தேன் என்ற ஆதாரத்தை அறியாத வரைக்கும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் திருமணங்களுடைய விவகாரத்திலே அவருக்கு சட்டங்களை எழுதுகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா நிக்காஹ இல்லா பிவலியின் வஷாஹிதை அத்ல், ஒரு திருமண விவகாரத்தில் வலிகாரன் கட்டாயம் தேவை. ஐயும்ரஅத்தின் நகஹத் பிகைரி இத்னி வலிஹா ஃபனிகாஹுஹா பாத்தில், ஒரு பெண் தன்னை இஷ்டத்துக்கு பாய்ந்து போய் திருமணம் முடிக்கிறாள், வலிகாரன் அனுமதியை எடுக்கவில்லை, அவருடைய திருமணம் பாத்தில் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் எந்த திருமணமாக இருந்தாலும் வலிகாரன் இல்லாமல் திருமணம் முடிக்கப்படுமாக இருந்தால் நீதமான 2 ஷாஹிதுகள் இல்லை என்றால் அந்த திருமணம் பாத்தில் என்றார்கள். அப்படி ஒரு திருமணம் இல்லை என்றார்கள். இந்த ஹதீஸ் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்வுக்கு கிடைக்கவில்லை. சட்டத்தை எழுதுகிற நேரத்தில் அவர் எழுதுகிறார், திருமணத்தில் வலிகாரன் தேவையில்லை. உண்மையிலேயே அவருக்கு ஹதீஸ் கிடைக்கவில்லை. ஆனால் ஹதீஸ்கள் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புள்ள, ஆயிரக்கணக்கான வீதத்தில் வாய்ப்புள்ள ஒரு காலத்தில் தான் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் வாழ்ந்தார்கள். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 150 மௌத்தாகிறார்கள். எந்த வருடத்தில் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் மௌத்தாகிறார்களோ அந்த வருடத்தில் தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் பிறக்கிறார்கள். அபு ஹனீஃபா ஹிஜ்ரி 250 காலப்பகுதியில் தான் ஹதீஸ்களை மிகப்பெரிய அளவிலே செயல் வடிவத்துக்கு வருகிறது. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய காலம் இரண்டாவது உமர் என்று வர்ணிக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு காலம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய காலம். அவர் இரண்டாவது உமர் என்று சொல்கிற அளவுக்கு நீளமான ஆட்சியாளர்.
அவருடைய காலத்தில் தான் ஹதீஸ் கலையை பற்றி அவர் யோசிக்கிறார். ஹதீஸ்களை பாடமிட்ட சஹாபாக்கள் மௌத்தாகி கொண்டு போகிறார்கள், யுத்த களங்களில் மௌத்தாகிறார்கள். இப்படியான நிலை ஏற்பட்டால் ஹதீஸ்கள் இல்லாமல் போய்விடும். ஆகவே உடனடியாக ஹதீஸ்களை சேகரிக்கும் பணிகளை ஈடுபடுங்கள் என்று சொல்லத்தான் அன்றைய காலத்தில் ஈடுபட்டார்கள். ஹதீஸ்கள் சேகரிக்கப்படுகின்ற மெல்ல மெல்ல சேகரிக்கப்படுகிற காலத்தில் தான் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் இருந்தார்கள். ஹதீஸ்கள் நிறைய அவருக்கு தவறி போக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தான் அவர் சொன்னார்கள், எனக்கு கிடைக்காத ஒரு ஹதீஸ் இன்னொருவருக்கு கிடைத்தால் அதுதான் ஏண்ட கருத்து என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய சுன்னாவுடைய உலமாக்கள் இவர்கள். இன்றைக்கு ஒரு கருத்தை சொன்னால் நீங்க என்னதான் சொன்னாலும் எங்கட மதுஹப் இல்லைன்னா நாங்க எடுக்கிறதே இல்லை போங்க. ஒரு இடத்துல பள்ளி ஒன்று உடைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளியுடைய பழைய சாமான்களை என்ன செய்வது? ஒரு மதுஹபை பொறுத்தவரையில் அந்த மதுஹபிலே சொல்லப்படுகிறது, வக்ஃப் செய்யப்பட்ட பொருள் இத்து போனாலும் பரவாயில்லை, விற்க கூடாது. இப்ப புதிய ஒரு கட்டிடத்தை கட்டுவதாக இருந்தால் அந்த பழைய சாமான்கள் பிரயோஜனமற்றது. ஆனால் அதை அழகாக விலை பேசி விற்று புதிய சாமான்களை அதற்கு வாங்கலாம். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தீர்வு கொடுக்கிறார்கள். பைத்துல் மால் ஒரு கட்டத்திலே அழிந்து போகிற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபத்வா கொடுத்தார்கள், அந்த பொருட்களை விற்று அதற்குரிய பணத்தால் புதியதை வாங்குங்கள். நபிகளாருடைய வழிகாட்டல். எந்த ஹதீஸிலே நபிகளார் நீங்கள் வக்ஃப் சொத்தை விற்கக்கூடாது, அன்பளிப்பு செய்யக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஹைபர்ல ஒரு தோட்டம் கிடைக்கிறது. தண்ட மௌத்துக்கு பின்னால் நிலையான சொத்தாக இருப்பதற்காக உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃப் செய்கிறேன், மௌத்துக்கு பின்னால் நிலையாக நன்மை வரும். சுப்ஹானல்லாஹ். அப்பதான் நபிகளார் சொன்னார்கள், வக்ஃப் சொத்து விற்க கூடாது, அதை அன்பளிப்பு செய்யக்கூடாது, அதை யாராவது பராமரிப்பதாக இருந்தால் நீதமான முறையில் அவருக்குரிய செலவை மட்டும் எடுத்துக் கொள்ளலாம். பராமரிக்கிறவர், வேலை செய்கிறவர் அல்ல. அத்தனையுமே அதில் வருமானங்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு போக வேண்டும் என்று அன்பளிப்பு செய்கிறார். இந்த ஹதீஸை இந்த ஹதீஸோடு சம்பந்தப்படுகிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்று பைத்துல் மாலுக்கு தீர்வு கொடுக்கிறார்கள். ஷாஃபி இமாம் என்ன செய்கிறார் என்றால், வக்ஃப் சொத்தை பொறுத்தவரையில் விற்கக்கூடாது, இந்த ஹதீஸை மட்டும் எடுக்கிறார். ஆனால் மேலதிகமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தீர்வு அவருக்கு கிடைக்கவில்லை. அந்த ஹதீஸுக்கு விளக்கம் அவருடைய. ஆகவே அந்த பள்ளியில் இருக்கிற சொத்துகள் ஒன்றையும் அழிந்து போனாலும் விற்கக்கூடாது என்ற நிலையிலே பிடிவாதமாக இருக்கிறார்கள். அப்ப அதே ஷாஃபி மதுஹபிலே பிற்காலத்தில் இருந்த சில உலமாக்கள் உண்மையிலேயே ஒரு இத்து போகுமாக இருந்தால் அதை பயன்படுத்த வேண்டும், அந்த அடிப்படையிலே நாங்கள் அதை விலை பேசி விற்று புதியதை வாங்க வேண்டும் தான் என்ற ஃபத்வாவை கொடுத்திருக்கிறார்கள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இல்லை, விற்க வேண்டும், அதை விற்று அது அழிந்து போவதாக இருந்தால் அதை விற்று நல்லதை வாங்கி புதியதை வாங்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய மதுஹபை விட்டும் வேறொரு மதுஹபுக்கு தாண்ட மாட்டோம் என்று பிடிவாதமாக இந்த ஜமான்ல வாழ்கிறார்கள். அல்லாஹு அக்பர். இந்த ஜமான்ல வாழ்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, அபூ ஹனீஃபா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இடத்துல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் பாடம் படித்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இடத்துல இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் பாடம் படித்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்து 1200 வருடத்துக்கு பின்னால் நாங்கள் மார்க்கம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சமகாலத்தில் ஒன்றாக உஸ்தாதை கண்டவர் ஹதீஸ் என்று கிடைத்த உடனே உஸ்தாதுக்கு மாற்றம் செய்கிறார் என்றால் நானும் நீங்களும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம்? இது ஒரு விவகாரம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நிக்காவுடைய விவகாரத்தில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வழிகாரம் தேவையில்லை என்று ஃபத்வாவை எழுதிவிட்டார்கள். அவர் எழுதிவிட்டு இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அல்லாஹ் அவரின் கபரை விசாலப்படுத்தட்டும், சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய நிலைப்பாடு இமாம்களை அவர்களுடைய சேவைகளை தலைக்கு மேலால் வைத்து மதிக்கின்றவர்கள். நாங்கள் தப்பான கருத்துக்கள் சில நேரங்கள் இமாமை மதிக்காதவர்கள், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்ட ஒரு கருத்தை நாங்கள் சொன்னால் மட்டும் எடுங்கள், இல்லை என்றால் தூக்கி சுவத்திலே அடியுங்கள் என்று சொன்னார்கள் இமாம்கள். அவர்களின் ஃபத்வாவை சரியாக நடைமுறைப்படுத்துகிறவர்கள் நாங்கள். எங்களிடத்தில் ஒரு பிழை இருந்தால் நீங்கள் வீசுங்கள் என்றார்கள், அதை மெல்ல எடுத்து வையுங்கள் என்று சொல்லவில்லை. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள்,
இந்த அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஃபத்வாவை கொடுத்துட்டு அவர் மௌத்தாக அவருடைய சொந்த மாணவர் தான் அபூ யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அபூ யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹதீஸ்களை ஆய்வு செய்யப்படுகிற காலத்தில் அவருக்கு வழிகாரன் தேவை என்ற ஹதீஸ் கிடைக்கிறது. கிடைத்த உடனே அவர் ஃபத்வா எழுதுகிறார், திருமணத்தில் வழிகாரன் கட்டாயம். வழிகாரன் இல்லாமல் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டால் பாத்தில். ஹதீஸ் சொல்கிறது, என்னுடைய உஸ்தாதுக்கு இந்த ஹதீஸ் கிடைக்கவில்லை. லவ் அத்ரகஹு ஹாதல் ஹதீஸ் லஅஃப்தா பிஹாதல் ஹதீஸ். ஹதீஸ் அவருக்கு கிடைக்கவில்லை. கிடைத்திருந்தால் நான் இந்த ஹதீஸை வைத்து எந்த ஃபத்வாவை கொடுக்கிறேன் அந்த ஃபத்வாவை தான் இமாம் அவர்கள் கொடுத்திருப்பார்கள். எவ்வளவு அழகான பண்பாடு! இன்றைக்கு அல்லாஹ்வும் மறுமையும் என்பதல்ல முக்கியம். வாழையடி வாழையாக அப்பமாறு செஞ்சு வந்திருக்கிறாங்க. கடந்த காலத்து சில லெப்பைமார்கள் இதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். 100 வருஷமா செஞ்சு வாரது என்ன உடலுமே இது? 100 வருஷமாக என்ன? 1400 வருடங்களுக்கு பின்னால் 1430 தாண்டி நிற்கிறோம் நாங்கள். 100 என்ன செய்தி அன்பார்ந்தவர்களே. சரி, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர் சொல்லுகிற நேரத்திற்குள்ள யுஸீபு வ யுக்தி, இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரியே அவர் சொல்லுகிற வார்த்தைகள் சரி இருக்கிறது, அவர் சொல்லுகிற வார்த்தையில் பிழையும் வர வாய்ப்பு இருக்கிறது. எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதன் சொல்கிறதிலே சரியும் வரும் பிழையும் வரும். மதீனாவில் பாடம் புகற்றிய மிக பிரபலமான இமாம் தாஜுல் மதீனா, மதீனாவின் கிரீடம் என்று போற்றப்பட்டார்கள் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். ஒரு மன்னருக்கு எதிராக ஃபத்வா கொடுத்ததனால் தண்ட அடையாளம் காணாத அளவுக்கு என்ற கருத்தில் சத்தியத்தில் உறுதியாக இருப்பேன், இந்த உலகத்துக்கோ ஆட்சி அதிகாரங்களுக்கோ நான் கட்டுப்பட மாட்டேன் என்று உறுதியாக இருந்த திறன்மிக்க ஒரு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சாட்டையால் அடிக்க அடிக்க இரத்தம் மேலிருந்து அப்படியே வர அடையாளம் விளங்காத அளவுக்கு காயப்படுத்தப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய தியாகிகள் சத்தியத்துக்கு இருந்தார்கள். இன்றைக்கு சத்தியம் நல்லா தெரியும், ட்ரஸ்ட் குழம்புவாரு, நிர்வாகி குழம்புவாரு, மிம்பர்ல எதை சொன்னா அவன் எழும்பிடுவான் இவன் எழும்பிடுவான், இவன் மதுஹப். உண்மையான தியாகிகள் இமாம்கள். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்திலே உண்மையான தக்வா உள்ள மனிதன் வலம் யக்ஷா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ஜீவனுக்கும் பயப்படக்கூடாது. நிர்வாகி என்றால் அதற்குரிய தகைமைகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னமா யஅமுரு மஸாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாஹ வ ஆத்தஸ் ஸகாத் வ லம் யக்ஷா இல்லல்லாஹ். அல்லாஹு அக்பர். பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வுடையது. வ அன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளி வாயில்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இடம், அதில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்க வேண்டாம். பள்ளி வாயில்களை நிர்வகிக்கக்கூடிய ஏண்ட வீடுகளை நிர்வகிக்கக்கூடிய தகைமைகள் என்ன? மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை உறுதியாக ஈமான் கொண்டவர்களாக இருக்கணும். மறுமைக்காக வாழுகிறவன், உலகத்துக்காக அல்ல. இதை சொன்னா என் பேரு கெட்டு பேசிடும். இதை சொன்னா நாளைக்கு இன்னொரு சைடுக்கு வாக்களிப்பாங்க. அவன் அல்லாஹ்வை நம்பினவன், மறுமையை நம்பினவன். மறுமையை நம்பினவன் இந்த உலகத்துல எந்த மனிதனும் அவனுக்கு முன்னால் அல்லாஹ்வோட ஒப்பிடுகிற நேரத்தில் அற்பத்துளி அவன். இதை நிரூபித்தார்கள் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், இமாம்கள். தண்ட நிறைய காலத்தை ஹதீஸ்களில் செலவழித்தது மட்டுமல்ல, சிறைச்சாலையிலே அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் செலுத்தார்கள். அல்லாஹு அக்பர். சிறைச்சாலையில் நீண்ட காலம் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். சகோதரர்களே, வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டுகிறவன். ஆளுக்கு சரி பிசி, சல்லி மட்டும் இருக்குது, நிர்வாகம் தெரிவு செய்யறது. சல்லியை வச்சு அவரை போடுங்க, அவர் ஜமாத்துக்கும் வரல ஒன்றுக்கும் வரல, பள்ளிக்கும் இல்லை ஒன்றும் இல்லாத. இதான் கதை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அகாமஸ் ஸலாத் வ ஆத்த ஸகாத், ஸகாத் அவர் கொடுக்கணும். ஐந்தாவது நிபந்தனை வலம் யக்ஷா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அவன் வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. நடுங்குதா? பேசாம வாபஸ் வாங்கி ஓரத்துக்காங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்பட வேண்டும்.
இந்த நிலையை நிரூபித்தார்கள் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். உங்களுக்கு தெரியுமா, எங்கள் கையில் உள்ள குர்ஆன் இது அல்லாஹ்வுடைய சொந்த வார்த்தை. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. வானம் படைக்கப்பட்டது, பூமி படைக்கப்பட்டது, மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான், குர்ஆனும் படைக்கப்பட்டது என்ற கருத்து இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் காலத்தில் வழிகட்ட சில ஆட்சியாளர்களால் திணிக்கப்பட்டது. வானம் படைக்கப்பட்டது, பூமி படைக்கப்பட்டது என்றதல்ல, அல்லாஹ் நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்தி சொல்ல, அதை கேட்க, அதை நபிகளாருக்கு கொண்டு வந்து கொடுத்த அந்த ஒன்றுதான் குர்ஆன். இதான் அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ. இதற்கு மாற்றமாக இல்ல. குர்ஆன் வெறுமனே ஒரு படைப்பாக படைக்கப்பட்டது, படைக்கப்பட்டதிலிருந்து தான் எடுத்து கொண்டு வந்து நபிகளாருக்கு செய்தி கொடுத்தார் என்று கருத்தை திணித்தார்கள். ஷாஃபி இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள் அந்த பிரச்சனையில் சோதிக்கப்பட்டார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த பிரச்சனையில் உறுதியான கொள்கையில இருந்து ஆட்சியாளர்களால் வதைக்கப்பட்டு துன்புறுத்தப்படுகின்ற நிலையை கேட்டு ஓடோடி செல்கிற நேரத்தில் மௌத்தானார்கள். இந்த கருத்தில் என் உயிர் போனாலும் நிலையாக இருப்பேன் என்று உறுதியாக இருந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சத்தியத்தை சொல்ல மலத்தையும் சலத்தையும் சுமந்த எவருக்கு பயப்பட வேண்டும் சகோதரர்களே? ஆகவே இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ்வுடைய வரலாறில் நீண்ட காலம் சிறைச்சாலையில் அல்லாஹு அக்பர். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், மதீனத்தின் கிரீடம் என்று போற்றப்பட்ட அவர் சொல்கிறார், இந்த கபர்ல இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு எவர் சொன்னாலும் அதில் தவறு வரும், சரி வரும். அன்றுதான் சொன்னார்கள், ஃபமாலம் யகுன் யௌமைதின் தீனன் ஃபலா யகுனுல் யௌம தீனா. நபி உயிரோடு இருக்கிற நேரத்தில் எது மார்க்கமோ அது அன்றும் மார்க்கம், இன்றும் மார்க்கம், என்றும் மார்க்கம் என்று சொன்னார்கள். அன்று எது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக நடைமுறையில் இல்லாத ஒன்றாக இருந்ததோ அது இன்றைக்கோ என்றைக்கோ ஒரு நாளும் மார்க்கமாக போவதில்லை என்ற ஆணித்தரமான இமாம் சுன்னா, சுன்னாவின் காவலர்கள் இமாம் சுன்னா, சுன்னாவுடைய இமாம்களாக இருந்து வழிகாட்டி அறிவுரை செய்தார்கள். அன்று யாராவது ஒரு மனிதர் மார்க்கத்தில் ஒரு புதிய காரியத்தை உருவாக்கினால் அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை நிறைவுபடுத்தாமல் போய்விட்டார் என்று, இவன் சொல்லாமல் சொல்லிவிட்டார் என்று சொல்லி குற்றம் சாட்டுகின்ற அளவுக்கு சுன்னாவில் உறுதியானவர்களாக இருந்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், சில கருத்தை சொன்னதாக நீங்கள் கேள்விப்பட்டும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொன்னதாக உங்களுக்கு அதை பற்றி ஒரு கிரந்தத்தில் நீங்கள் வாசிக்க இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களாக ஒரு சஹீஹான ஹதீஸை நீங்களாக காணுகிறீர்கள். சஹீஹான ஒரு ஹதீஸை கிடைத்தால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லுங்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மதுஹபும் போக்கும் ஈதான் என்று சொல்லுங்கள் என்று உத்தரவாதம் கொடுக்கிறார்கள், அனுமதி கொடுக்கிறார்கள். இந்த ஹதீஸ் வந்திருக்கிற சஹீஹான ஹதீஸா இருக்கு. ஷாஃபி இமாம் என்ன சொன்னாரோ தெரியாது இல்லையா? ஷாஃபி இமாம் என்ன சொன்னார் என்று தெரியாம பேசக்கூடாது. ஆகவே அப்படி என்று இல்லாம பொது அனுமதி கொடுத்தார்கள். என்ன அனுமதி? ஹதீஸ் சஹீஹாக இருந்தால் இதுக்கு மேல ஏண்ட கருத்து மீதான் என்று சொல்லுங்க என்று சொன்னார்கள். ஹதீஸில் தான் நின்றார்கள். இன்றைக்கு ஹதீஸுக்கு ஏற்ப விதத்தில் தங்களை வளைத்து சமூகத்தை அதன் பக்கம் திருப்புவதில் கவனம் இல்ல. ஹதீஸ் எப்படி இருந்தாலும் சரி, பாரம்பரியம் எப்படி இருக்கிறதோ அதன் பக்கம் மக்களை வளைக்கிறதிலே கவனம் செலுத்துகிறார்கள். தனக்கு ஏற்ப விதத்தில் ஹதீஸை வளைக்க பார்க்கிற அதே நேரத்தில் ஹதீஸுக்கு ஏற்ற விதத்தில் தங்களை வளைக்கிறது உண்மையான நிலையில் இருந்து மாறுபட்டும் தூரமாக இருக்கிறதை பார்க்கலாம். இந்த 4 இமாம்கள் மட்டுமல்ல, இதற்கு முன்னால் பல இமாம்கள், சுப்ஹானல்லாஹ், இமாம் சுஃபியானு ஸௌரி, இமாம் நஹை, இமாம் உஸாஇ ரஹிமஹுல்லாஹ், இமாம் சயீத் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ், இவங்கெல்லாம் தலை சிறந்த உலமாக்கள். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் இன்றைக்கு சத்தியத்தை பேசுகிறோம் என்றால் அவர்கள் செய்த சேவை, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பேசுகிற ஹதீஸ்களினால் நன்மை போய் சேர்ந்து கொண்டிருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியான அவர்களின் மீது இரக்கம் வைத்தவர்கள். அந்த அடிப்படையில்
அவர்களுடைய சிறப்புகளை அப்படி பேச வேண்டும். அவர் சேவை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய சேவையை பேசுவதால் அவரை கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பதுதான் ஜாகிலியத் அன்பார்ந்த சகோதரர்களே. சரி அன்பார்ந்தவர்களே, இந்த 3 இமாம்களையும் குறித்து இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் என்னையும் கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டாம். வல துக்கல்லிதன்ன மாலிகன், மாலிக் இமாமையோ வல லௌஸாஇய வல நஹைய வல ஷாஃபிஇய, இந்த இமாம்கள் ஒவ்வொருவரையும் கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டாம். ஃபகுது மின் ஹைஸு அகது மினல் கிதாபி வஸ் சுன்னah என்று சொன்னார்கள். இவங்க எல்லாரும் இந்த குர்ஆன் ஹதீஸில் இருந்த ஆதாரத்தை எடுத்தார்களோ அதிலிருந்து எடுங்கள் என்றார்கள். இந்த இமாம்களுடைய நிலைமையை எடுத்து பார்த்தால், அறிவுரைகளோடு பார்த்தால், ஜனாசாவை அடக்கம் செய்கிற நேரத்தில் கபருக்குள்ளே இறங்கி ஒருவர் பாங்கு சொல்கிறார். இந்த ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஜனாசாவை கொண்டு போகிற இடத்தில் சத்தம் போட்டு சொல்ல வேறு இடங்களில் அந்த மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த மண்ணிலே. அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே இந்த நிலையிலிருந்து நாங்கள் இவைகளை பார்க்க வேண்டும். ஏனென்றால் எந்த இமாமும் தங்களை கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த நிலையோடு நான் இந்த சட்டத்துக்குள்ளே நுழைகிறேன். இப்படி ஒரு ஆரம்ப முன்னுரை ஒன்றை போட்டால் தான் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இமாம்கள் என்று வருகிற நேரத்தில் அவருக்கு பிழையே வராது. நீங்கள் என்ற பேச்சில் ஒரு குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முரணான ஒன்றை கண்டால் அதை தூக்கி வீசுங்கள் என்று சொன்னது ஒன்றுமே வரல, வர முடியாது, வராது என்ற உறுதிப்பாட்டைத்தான் அவர் வேறு விதமாக விளங்கப்படுத்தி இருக்கிறார் என்று ஷாஃபி இமாமுடைய கருத்துக்கு வேறு வியாக்கியானம் கொடுக்கிறத பார்க்கலாம். மாம்கள் இப்படி ஒரு கருத்து வந்தால் நீங்கள் அதை வீசுங்கள் என்று சொன்னது அது வரவே வராது என்றது உறுதிப்பாடு தானம். லா ஹவ்ல வலா குவத்த. அதுக்கு தெளிவான ஆதாரம் தான் அந்த இமாமுக்கு மாற்றமா அவருடைய மாணவர் மாற்றம் செஞ்சிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் முதலாவது இங்கே படிக்க போற ஒரு பாடம் ஃபிக்ஹுடைய பாடத்தில் முதலாவது பாடம். அதனோடு இந்த பாடத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். ஃபிக்ஹிலே நீங்கள் நிறைய பார்க்கலாம். அந்நியா சஹீஹுல் புகாரியில் முதலாவது ஹதீஸை யாராவது நினைவுபடுத்துங்கள். பரக்கல்லாஹு ஃபீக். அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். சஹீஹுல் புகாரியில் முதலாவது ஹதீஸ் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய நபிகளாரின் ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத். நபிகளார் மக்கள் மதீனாவில் இருந்து ஹிஜ்ரத் போகிற நேரத்தில் தான் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களும் எண்ணத்தை பொறுத்து தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹுல் புகாரிலாக கடைசி ஹதீஸை சொல்லுங்கள் யாராவது. ரமலான் தானே, ஒரு பாடத்தை படிச்சுடுவோம் மாஷா அல்லாஹ். சஹீஹுல் புகாரி முதலாவது ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணத்தை பற்றி பேசுகிறார். கடைசி ஹதீஸ் யாராவது ஒரு திக்ரை நினைவுபடுத்துகிறார். பாருங்க எவ்வளவு அழகாக இந்த கிரந்தத்தை கோர்வு செய்திருக்கிறார் பாருங்கள். என்ன சட்டத்தை ஆயிரக்கணக்கான ஹதீஸை எழுதினாலும் அதுல எத்தனை சிறப்புகள், ஜக்காத்தை பத்தி உள்ள சட்டம், ஹஜ்ஜை பத்தி உள்ள சட்டம், உம்ரா பத்தி உள்ள சட்டங்கள், ஏனைய தொழுகையை பற்றி எல்லாமே அதற்கு ஆரம்ப பேசிக் உள்ளம் முதலாவது கொண்டு வருகிறார்கள் அந்த ஹதீஸை. உங்களுக்கு தெரியுமா, சஹீஹுல் புகாரியில் அவர் போட்டிருக்கிற ஒவ்வொரு தலைப்பை பற்றியும் ஆய்வு செய்திருக்கிற உலமாக்கள். ஒரு நுட்பமான ஒரு ஆலிம் அவர். கடைசி ஹதீஸ் கலிமத்தானி خفيفتان على اللسان وحبيبتان الى الرحمن وثقيلتان في الميزان سبحان الله وبحمده سبحان الله العظيم சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன, உங்களுடைய நாவுக்கு ரொம்ப எளிமையானது, அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது, ரஹ்மானுக்கு விருப்பமானது. ரஹ்மான் என்றார்கள், அல்லாஹ் என்ற ரஹ்மான் என்றார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. நாளை மறுமையில் நன்மையும் தீமையும் இருக்கின்ற நேரத்தில் நன்மையான பகுதியிலே ஆக கணத்தை ஏற்படுத்தக்கூடிய, பாரத்தை ஏற்படுத்தக்கூடிய பலமான ரெண்டு வார்த்தைகள் என்று சொல்லிவிட்டு நபிகளார் சொன்னார். மூன்று சிறப்பு. நாவுக்கு லேசி, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது, மீசான் என்ற தராசியில பாரத்தை கூட்டக்கூடியது, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம்.
அங்கிருந்து துவங்கி இங்கிருந்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒரே ஒருவனுக்காகத்தான் எல்லாமே. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். நீ தூய்மையானவை யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய வேலையை செய்வதற்கு நீதான் ரப்புடைய தொடர்பை ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பது அந்த கடைசி ஹதீஸுடைய அந்த விளக்கமாக இருக்கிறது. அண்மையில் நடந்த ஒரு நாள் ஒன்று கூடலில் வெளிநாட்டிலிருந்து வந்த இந்த விளக்கத்தை, அழகான இந்த விளக்கத்தை ஒரு அறிஞர் முன்வைத்தார். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகவே முதலாவது ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத். நியத் என்றது இந்த உள்ளத்தில் வரக்கூடியது. இப்போ ஃபிக்குல முதலாவது பிழை இதுதான். ஃபிக்குல பல பேரும் விடுகிற ஒரு பிழை தவறு இதுதான். நவா என்வி என்ற அரபியில இந்த பயனிலை சொல்லிருக்கிறதே ஒன்றை நினைத்தான் என்பதற்கு நவா என்று சொல்றது. நியத் என்றால் நினைப்பது என்ற அர்த்தம். நினைப்பது என்பது இந்த உள்ளத்தில் வரக்கூடியது. ஆகவே இந்த நியத்து என்றது உள்ளத்தால வரக்கூடிய ஒன்று, உள்ளத்துல எண்ணுறது, நினைக்கிறது, மனசால நினைக்கிறதுக்கு சொல்றது நியத் என்று சொல்லி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் எதை சொன்னார்களோ அதைத்தான் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். நபிகளார் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய 2 கட்டங்களை தவிர அதிலே தல்பியா ஒன்று இருக்கிறது. அந்த தல்பியாவை வாயால் நபிகளார் சொன்னார்கள். லப்பைக் அல்லாஹும்ம ஹஜ்ஜன் என்றார்கள். லப்பைக் அல்லாஹும்ம ஹஜ்ஜன் வ உம்ரா என்றார்கள். உம்ராவுடைய கடமைக்கும் போது லப்பைக் அல்லாஹும்ம உம்ரத்தன் என்று சொன்னார்கள். இதை சொல்லிவிட்டு தல்பியா சொன்னார்கள். இந்த 2 கட்டங்களை தவிர வேறு எந்த ஒரு இபாதத்திலே நபிகளார் நியத்தை வாயால மொழிஞ்சது கிடையாது. நியத்தை வாயால மொழிந்தது கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூட நியத்தை வாயால மொழிய வேண்டும் என்ற எல்லாத்துக்கும் நிபந்தனை போட்டது கிடையாது. ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய விவகாரத்தை சொல்லுகிற நேரத்தில் அதிலே நபிகளார் இப்படி சொன்னார்கள் என்பதை விளங்கி அதனோடு தொழுகையில் தக்பீரத்துல் இஹ்ராம் என்ற அல்லாஹு அக்பர் என்பதை சொல்வது கட்டாயம். நபிகளார் இதா கும்தல் லிஸ்ஸலாஹ் ஃபகப்பிர், தொழுகைக்காக நின்றால் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் என்ற அந்த வாசகத்தை பின்னால் வந்தவர்கள் நியத் என்று விளங்கி கொண்டார்கள். அதனால் தான் நியத் ஒன்றை உருவாக்கினார்கள். சரி, நபிகளாருடைய சுன்னாவில் எங்கேயுமே இந்த சஹாபியை எந்த நேரத்திலும் நீங்கள் இந்த நியத்தை வாயால சொல்லிக்கோங்க என்று எந்த ஒன்றுக்கும் சொன்னது கிடையாது. நோம்புக்கு நியத்துக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அல்லாஹ் என்னது நவைத்து சோமகதின் அன் அதாயி ஃபர்தி ரமலானி ஹாதி ஸலத்தி இல்லாஹி தஆலா. இந்த வருஷத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நாளை பிடிக்க, நாளை கண்டால் அரபு கணக்கில் மகரிபிலிருந்து அடுத்த மகரிபா காட்டும் தான் ஒரு நாள். அதனால தான் நாங்கள் புறகண்ட உடனே அப்படியே பிடிக்கிறோம். இப்போ நாளை பிடிக்கணும்னா அடுத்த நாளைக்கு, இன்றைக்கு இல்லை நியத்தல்ல. அது இந்த ஒரு தவறு நபியுடைய வகையுடைய வார்த்தையில் வருமா? வராது. இது மனித வார்த்தைன்றதுனால தான் தவறு வந்தீங்க. ஆகவே அப்படி ஒரு நியத்து நபிகளார் சொல்லிக் கொடுத்தார்களா? கிடையாது. நியத் என்றது மனதால நினைக்கிறது. ஒரு இரவு நேரத்தில் போகிறான் குளிப்பதற்காக, அவன் வளமைக்கு மாற்றமாக போகிறான். பாலிய தண்ணி எடுத்துக்கொண்டு நான் ஃபர்லான கடமையான குளிப்பை நிறைவேற்றுகின்றேன் இருக்கின்றேன் என்று அப்படியே ஊத்த வேண்டுமா என்று கேட்டால் அவன் போன நோக்கமே அந்த நேரத்தில் அந்த கடமையான குளிப்புக்காக. லோருக்கு வருகிறோம், வந்தால் நாங்கள் தொழுவது நுகரு என்ற உணர்வு அவனுக்கு இருக்க வேண்டும். இல்லைன்னா உணர்வற்ற மனிதனாக இருந்தால் அவனுடைய தொழுகையில வேலை இல்லாமல் போய்விடும். அவன் நின்று தொழுகிறான், அல்லாஹு அக்பர் என்றால் நுகரைத்தான் தொழுகிறான், அவன் ஜும்மாவை தொழவில்லை. ஆகவே ஒரு இபாதத்தை அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்று மனதால் நினைக்கிறதா நியத் என்றது. சரி, அப்படி என்றால் இந்த ஜனாசா தொழுகைகளில் ஒவ்வொரு இமாம்கள்னா ஒவ்வொரு மௌலைமாரும் பள்ளிகளில் உங்களுக்கு நாங்கள் ஜனாசாவுடைய சட்டங்களை நினைவுபடுத்துகிறோம். இந்த ஜனாசாவின் மீது உசல்லி ஃபர்து அலா ஹாதிஹில் ஜனாசா அர்பா தக்பீராத்தின், அதுலேயும் எங்கட நிலைப்பாடுகளை இந்த வளாகங்களுக்குள் எடுத்து பார்த்தால் அந்த நியத்தை சொல்லிக் கொடுக்கிறவன் நான் எல்லாம் அவதானிச்சு வாரேன். 5 பேர் சொல்லிக் கொடுத்தா 5 பேரும் 5 மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒருத்தர் ஃபர்லல் ஹாதி என்று சொல்லிக் கொடுக்குறாரு, இலக்கணத்தை அப்படி வரவே இல்லாது. ஒருத்தர் ஃபர்ல அலா ஹாதிஹில் ஜனாசான்னு சொல்லிக் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் அலா ஹாதல் மையத் என்று சொல்லிக் கொடுக்குறாரு. ஹதீஸ்ல வந்தோன்னு எங்களுக்கு மாத்தேலாது.
பர்ரா இப்னு ஆசிம் என்ற சஹாபியை பார்த்து நபிகளார் துஆ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். தூங்கும் போது நீங்கள் இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ ஃபவல்து அம்ரி இலைக் வ வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் ரக்பத்தன் வ ரஹ்பத்தன் இலைக் லா மல்ஜா வ லா மன்ஜா மின்க இல்லா இலைக் ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த வ நபியிக அல்லதி அர்ஸல்த ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த வ நபியிக அல்லதி அர்ஸல்த என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். பின்பு ஒரு காலத்தில் நபிகளார் அந்த துஆவை மீட்டச் சொல்கிறார்கள். அதுல வனபியி கல்லதி அரசல்த என்ற வார்ஷக எல்லாம் ஒன்றுதான். அந்த நபி என்றாலும் ரசூல் என்றாலும் ஒரே அர்த்தம் தான். இந்த சஹாபி திருப்பி சொல்கிற நேரத்தில் வனபியி கல்லதி என்ற இடத்துல நபி என்று சொல்ல மாத்தி வரசூலி கல்லதி அரசல்த என்று அழகான அந்த அரசல்த ரசூலி ரசூல் அரசல் என்ன ஒரே சொல்லில் இருந்து வருது. அப்போ வரசூலி கல்லதி அரசல்த என்று மாற்றி ஓதுறாரு. தட்டி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி கல்லதி என்றால் நீங்க நபி கல்லதி என்று ஓதுங்க. பாதுகாக்கப்படக்கூடியது. சரி, இப்படி ஒரு ஜனாசாவை நபிகளார் வைத்துக் கொண்டு இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்களா என்று கேட்டால் அப்படி ஒரு நியத்துக்கு ஒரு வாசகம் ஒரு ஹதீஸ்லயும் கிடையாது. லைஃப்லயும் கிடையாது, மௌதுலையும் கிடையாது. எடுக்கிறதுக்கல்ல லைஃபான மௌதுவான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை வச்சு ஆதாரம் எடுக்க முடியாது. ஆகவே ஒரு ஹதீஸில் கூட கிடையாது. இதுக்கு எப்படி நியத்தொண்டு வாயால மொழியோணும் என்று மதுஹபுல சட்டம் எடுத்த உடனே அப்ப பாக்குற இந்த வாயால மொழிகிற ஹதீஸ்ல வந்து இல்லை. இப்ப என்ன செய்யறது? சுபஹ் குனூத் மாதிரி ஹதீஸ் லைஃப். நபிகளார் மௌத் வரைக்கும் சுபஹ்ல குனூத் ஓதினாங்க என்ற செய்தி பலவீனமானது. அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் தான் அறிவிக்கிற ஹதீஸ் சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், திர்மிதி இது ஆதாரபூர்வமான ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அதே அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபிகளார் ஒரு மாதம் தான் ஒரு சமூகத்தை சபித்து துஆ கேட்டு குனூத் ஓதினார்கள். ஒரு மாதம் அதனோடு நிறுத்தினார்கள். அல்லாஹ் வசனம் இறங்கின உடனே ஒரு மாதம் ஓதினார்கள். அதே அனஸ் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட நீங்க இப்படி ஒரு ஹதீஸை அறிவித்ததாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறதே, கஸ்ஸாபு என்றார்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். சரி, இப்ப சுபஹ் குனூத் இருக்குன்னு சொல்லி வந்தா சுபஹ்ல ஓதின குனூத் என்ன? ஒரு மாதம் ஓதின குனூத்தை பத்தி அன்றைக்கு சஹாபாக்கள் துல்லியமாக பாடமாக்கினார்கள். இப்ப சுபஹ்ல இருக்குது என்று சொன்னா அந்த சுபஹ்ல ஓதின துஆவை சஹாபாக்கள் பாடமாக்கலையா? அப்ப ஒரு சஹாபி ஒரு மாதம் என்று சொல்லிட்டு மறுக்கவும் அதுக்கு மாற்றமாக இன்னொன்று அறிவிப்பாரா? அபூ ஜஅஃபர் ராஸி என்ற ஒரு அறிவிப்பாளர் பலவீனமாக இடம்பெறுகிறார். சரி, அதில் ஓதின துஆ இன்று வரைக்கும் தேடல, காணல. வித்ருடைய குனூத் என்ற அடிப்படையில் சொல்லிக் கொடுத்த அந்த துஆவைத்தான் அதுல இங்க கொண்டு வந்து பட் பண்ணப்பட்டது. இப்ப மக்கள் நினைச்சிட்டு சுபஹ்க்கு தான் வந்ததா இருக்குமண்டி, இது எங்கிருந்தோ இங்க கொண்டு வந்து டச் பண்ணப்பட்டது. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகவே இந்த நியத்து சம்பந்தமாக ஏதாவது ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறான்னு கேட்டா வந்தது கிடையாது. இப்ப என்ன செய்யறது? வாயால மொழியோனும் என்று சட்டம் எழுதப்பட்டிருக்குது. இப்ப என்ன செய்யறது? அப்ப நாங்க சமப்போம். அல்லாஹு அக்பர். நபிகளாருக்கு குர்ஆன் வசனம் இறக்கப்படுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் மலக்குமாரும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். ஆகவே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள், மூமின்களே சலாம் சொல்லுங்கள். சஹாபாக்கள் ஓடோடி வந்து இந்த வசனத்துக்கு விளக்கம் நபிகளாரிடத்தில் சொல் நஅரிஃபு கைஃப நுஸல்லிமு அலைக யா ரசூலல்லாஹ். உங்களுக்கு எப்படி சலாம் சொல்லணும் எங்களுக்கு தெரியும், ஆனால் ஸலவாத் எப்படி சொல்லணும் என்று தெரியாமல் இருக்கிறதே. தலையை தாழ்த்திய நபிகளார் வஹியை எதிர்பார்த்தார்கள். அரபியாக இருந்த நபிகளாருக்கு ஒரு வாசகத்தை சமைக்கலாம் தானே, அமைதியாக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வஹி சுப்ஹானல்லாஹ். திடீரென்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபிகளாருக்கு வஹி வருகிறதை நாங்கள் உணர்ந்தோம். நீண்ட நேரம் தலையை தாழ்த்தி விட்டு தலையை உயர்த்தி சொன்னார்கள், தோழர்களே எனக்கு ஸலவாத் சொல்கிற முறை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்று சொல்லுங்கள் என்று அந்த ஸலவாத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஸலவாத்துல் இப்ராஹிமியா. நபியே அந்த வாசகத்தை உருவாக்கவில்லை. அதனால் தான் நபிகளார் மார்க்கமாக காட்டாத ஒன்றை மார்க்கம் என்ற பெயரில் உருவாக்குவது சாதாரணமான விவகாரம் அல்ல, காரியங்கள் கெட்ட காரியம் என்று சொன்னதற்கான காரணம் என்ன தெரியுமா? நபிக்கே உரிமை இல்லாத வேலை அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள உரிமையில கை வைக்கிற பயங்கரமான கெட்ட காரியம் பித்அத் என்ற சகோதரர்களே. அதனால் தான் இதை இவ்வளவு தூரத்துக்கு அழுத்தப்படுத்தி பேசுகிறோம். சரி, ஜனாஸால சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. தொழுகையில வந்து உஸல்லி, அங்க பார்த்தா இன்னொரு பிரச்சனை, நோய். சில பேர்
அல்வஸ்வஸத்து மினஷ் ஷைத்தான். வஸ்வாஸ் இருக்கிறதே உள்ளத்தில் ஒரு விதமான தடுமாற்ற தன்மை என்பது சைத்தாண்ட வேலை. வஸ்வாஸ் சைத்தாண்ட வேலை. சில பேர் உள்ளுடுக்க போனா காலை கழுவி 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 கடைசி போக்காடும் துப்புரவாக இல்லாத மாதிரி, எல்லாரை விடவும் துப்புரவு இல்லாத மனுஷனா மாறுற கால் ஓரமெல்லாம் அப்படியே இத்து பேத்து நாற்றம் தண்ணி பட்டு பட்டு அவிஞ்சு பேத்து கடைசியில வசுவாசம் சொல்லி துப்புரவாக போனவர் கால அசிங்கமாய்க்கொள்ள போறாரு. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில பேர் அந்த தொழுகையில வந்து பார்த்தால் உசல்லி 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 ஃபர்தல் லுஹரி அர்பஅ ரகாத்தின் அதான் முஸ்தக்பிலன் இலல் கஅபத்தி ஷரீஃபத்தில்லாஹி தஆலா மஅமூமன். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். அலிவிலும் அந்த ராவுக்கும் இடையில நாங்க வாயாலன்னு சொல்லணும், மனசால நியத்து வந்துடணும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்ஸஹா. அல்லாஹ் மனிதன் இந்த தூரத்தை கஷ்டப்படுத்தினது கிடையாது. அவர் வந்தார் அல்லாஹ்வுக்காக தொழுகிறார், 4 ரக்காத் தொழுகிறார். அவர் தொழுவது ஊர்ல இமாமாவத்தான் முன்னுக்கு இமாமா வச்சுக்கொண்டு அவர் மமுமா என்று சொல்லணுமா, அவர் ஜமாத்தோடு தான் தொழுகிறார். ஆகவே மனதால என்றுதான் நியத்துன்றது. சரி, இந்த வாசகம் ஹதீஸ்ல வந்திருக்கிறான்னு கேட்டால் ஒரு ஹதீஸ்லயும் வந்தது கிடையாது. இது ஒன்றல்ல, இப்படி பல விஷயங்கள். ஆகவே நியத்துன்றது வாயால மொழிகிறதுன்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படி வாயால மொழியோணுமான்னு கேட்டால் மொழிய வேண்டிய அவசியம் இல்லை, ஹதீஸிலே வர இல்லை என்றால். அப்ப நியத் என்றதனுடைய அர்த்தம் என்ன? வாயால மொழிறதுக்கு கவுல் என்று சொல்றது. நியத் என்றால் என்றது. ஒவ்வொரு அரபு சொல்லுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. மொழிர் என்ற தமிழ்ல வித்தியாசம், என்ற வித்தியாசம். ஆகவே எண்ணுதலை கொண்டு வந்து மொழிறதில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்பதுதான் இங்கே கேள்வியானது. ஃபிக்குகளே சில பேர் உது எடுக்க வைத்துக் கொண்டும் அல்லாஹ்வுக்காக இந்த ஃபர்லான உதுவை நான் நிறைவேற்றுகிறேன் என்று வாயால சொல்லுவாங்க. இது சம்பந்தமாக இன்னும் சில சட்டங்கள் இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ். இது காலத்தின் தேவை. நாங்கள் ரமலானில் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான தலைப்பு என்னவென்றால், நபிகளாருடைய மறுமையின் அடையாளங்கள் என்ற கடைசி 10 அடையாளங்களை சொன்னார்கள். அதுக்கு முன்னால் இந்த ஃபிக்குடைய சில சட்டங்களை எல்லா மக்களும் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்து, மக்கள் கூட்டம் நிறைய பள்ளியோடு தொடர்பாக இருக்க இந்த காலத்தில் சொன்னால் தெளிவாக இருக்கும் என்ற காரணத்தினால் தான் இதை சொன்னேன். ஆகவே அல்லாஹ் மிக அறிந்தவன். உதுவுடைய அடுத்த சட்டங்களை நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ஃபிக்குடைய சட்டங்களை சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். சுப்ஹானல்லாஹ்.